இங்க ஒரு சின்ன பொண்ணு அடுப்புல தண்ணி கொதிக்க வச்சு அதுல வெறும் ஒரு பேக்கெட் மசாலா போட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. இதுதான் அந்த பொண்ணுக்கான சாப்பாடு. இல்லாத இந்த குழந்தை இப்படி தனியா விட்டுட்டு எக்கச்சக்க கடனை வாங்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க இவங்க அப்பாவை தேடி கடனை வசூலிக்க ஒரு லேடி வராங்க. அந்த லேடியும் நீங்க என்ன ஆனாலும் சரி, நான் உங்க அப்பா கிட்ட இருந்து காசை வாங்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல வந்துட்டு அங்கேயே படுத்துறாங்க. தர இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, எப்படிதான் இந்த பொண்ணு தூங்குறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நைட் இன்னும் பனி அதிகமாக வீட்டு ஜன்னல் கதவு ஓட்ட வசல் வழியா வந்து குளிர் காத்து இன்னும் தாங்க முடியாம நடுக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த லேடி அந்த பொண்ணு போத்தி இருந்த பெட்ஷீட்டுக்குள்ள காலை விடுறாங்க. அது மெலிசா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த லேடிக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பாவமா இருக்கு. அடுத்த அந்த பொண்ணு கண்ணு முடிச்சு பார்த்தா தர வழக்கத்துக்கு மாற சூடா இருக்கிறத பார்த்த அந்த பொண்ணு இந்த லேடி தான் காசெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மத்தியானம் அந்த லேடி சாப்பிடும்போது அந்த பொண்ணு பத்தியே கவலையா இருக்கு. அதனால அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து சாப்பிடாம வெறும் தண்ணியை குடிச்சு வயிறு நிப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த லேடிக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அதனாலேயே அன்னில இருந்து தினமும் அந்த பொண்ணுக்காக சமைச்சு இவங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை அடின்னு அடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த லேடி அந்த பொண்ணை வந்து அந்த நரகத்துல இருந்து காப்பாத்திட்டு அவங்களே நிரந்தரமா கூட்டிட்டும் போயிடுறாங்க.